அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, ஷாக் அடித்த மின்வாரியம், அதாவது சுமார் 39,000 பணியிடங்கள் காலியாக உள்ளது என ஒரு பேப்பர் கட்டிங் வெளியாகியுள்ளது. அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 39,000 பணியிடங்கள் காலி, ஷாக் கொடுத்த மின்வாரியம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக மின்வாரியத்தில் சுமார் பணிச்சுமை காரணமாக 39,000 பணியிடங்கள் காலியாக உள்ளது எனவும், மதுரை சேர்ந்த மோகன் மின் பிரச்சினை காரணமாக மின்வாரியத்தை தொடர்பு கொண்டார். ஒப்பந்த ஊழியர்கள் அரைக்குறையாக சரி செய்ததால் மோட்டார் பழுது ஏற்பட்டது. இதனால் ஷாக் ஆனவர் ஒப்பந்த ஊழியர்களை நியமனம் செய்யும் அளவிற்கு மின்வாரியத்தில் ஆள் பற்றாக்குறை என விசாரிக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு போட்டிருந்தார். சென்னை தலைமை அலுவலகத்தில் இருந்து அவருக்கு அனுப்பிய பதிலில், தமிழகத்தில் உள்ள அனைத்து பகிர்மான அலுவலகங்களில் களப்பணியாளர்கள் பணிபுரியும் கேங்மேன் பணியில் சுமார் 626 பணியிடங்களும், கள உதவியாளர் பணியில் 25,500 பணியிடங்கள், ஒயர்மேன் பணியில் 13,000 பணியிடங்கள் என சுமார் 39,393 பணியிடங்கள் காலியாக உள்ளது என கூறப்பட்டிருந்தது. இது குறித்து மோகன் அவர் கூறியதாவது, போதுமான அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலே மின்வாரியத்தில் தொடர்பான பொதுமக்கள் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும். எனவே மின் வாரியத்திற்கு தொடர்பற்ற நபர்கள் மின் கம்பங்களில் ஏறி பழுது நீக்கி பொதுமக்களிடம் பணம் பெறுவதும், உயிர் சேதங்களும் லஞ்சமும் தடுக்கப்படும் எனவும், தமிழக அரசு அனைத்து காலி பணியிடங்களை நிரப்பி மின்வாரிய ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என அவர் இந்த பேப்பர் கட்டிங் அறிவித்துள்ளார். இதுபோல தகவல்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.